வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைம்ஸ். நண்பர்களே, நாம இந்த பதிவுல ஹார்ட் அட்டாக் வந்தோடனே ஒரு நபர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பத்தி பார்க்கலாம். நண்பர்களே, போன வாரத்துல ஒரு செய்தி பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவருக்கு திடீர்னு இரவு ஒரு 2:30க்குள்ள ஒரு நெஞ்சு வலி வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, மனைவியை கூப்பிட்டுட்டு அவரே ஸ்கூட்டரை ஓட்டிட்டு பெங்களூர்ல ஒரு முதல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன மருத்துவமனைக்கு போயிருக்கிறாரு. அவங்க இசிஜி பார்த்து ஹார்ட் அட்டாக்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் மேற்படி அவங்க தொடர்ந்து அங்க வைத்தியம் பண்றதுக்கான வசதி இல்லாதங்காட்டி அவர் இன்னொரு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவர் அங்க போயிருக்கிறாரு. அங்கேயும் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய வசதி இல்லைன்னு சொல்லி அவங்க இன்னும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சோ இது ஒவ்வொரு இடமா இவரே வண்டி ஓட்டிட்டு போயிருக்கிறார். 3வது ஹாஸ்பிட்டல் போற வழியில அவரால் மேற்கொண்டு வண்டி ஓட்ட முடியாம நெஞ்சுவலி அதிகமாகி அவர் ரோட்லயே அன்பார்ச்சுனேட்லி இறந்துடுறாரு. ஸோ இதுல இருந்து நாம என்ன தெரியுதுன்னா, நெஞ்சுவலி வந்த உடனே அந்த நபரோ இல்ல அவருக்கு அருகில் இருக்கிறவங்களோ முதல்ல என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுட்டா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். ஒருத்தங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சந்தேகம் வந்துட்டாலே உடனே முதல்ல அவங்களா வண்டி ஓட்டிட்டு போகக்கூடாது. முதல்ல செய்ய வேண்டியது 108க்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸை வர வைக்கணும். இந்த ஆம்புலன்ஸ்ல தான் அவங்கள கூட்டிட்டு போகணும். ஆனா அந்த ஆம்புலன்ஸ்ல தான் ஆக்சிஜன் கொடுப்பதற்கான வசதி, அப்போது அவருக்கு தேவைப்படும் உடனே கொடுக்க வேண்டிய மாத்திரைகள், டீஃபிபிரிலேட்டர்னு சொல்லுவாங்க. அவர் திடீர்னு ஒழுங்கற்ற இதய துடிப்பு, அரித்மியா வந்தா வைத்தியம் செய்வதற்கு தேவையான உபகரணங்கள், கருவிகள் எல்லாமே ஆம்புலன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ஆம்புலன்ஸ்ல தான் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டை வீட்டில இருந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அவரு அதிக பதட்டமா இருப்பாரு, ரொம்ப ஒரு படபடப்போட இருப்பாரு. ஸோ அவரை ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தணும். ஒருவர் எவ்வளவு அமைதியா இருக்க முடியுமோ அவ்வளவு அமைதியா இருந்தாலே இதயத்துக்கான கஷ்டம், பர்டன் குறையும். அடுத்தது, நம்ம வீட்டுல ஆஸ்பிரின் போன்ற மாத்திரைகள் இருந்தா வச்சுக்கிறது நல்லது. எமர்ஜென்சிக்கு வயதானவர்கள் இருக்கும் போதோ இல்ல ஹார்ட் பேஷண்டோ இல்ல டயபெட்டிக் பேஷண்டோ ஹைப்பர்டென்ஷனோ இருக்கிற வீட்ல ஆஸ்பிரின் வச்சுக்கிறது நல்லது. அந்த ஆஸ்பிரினை மென்னு சாப்பிட சொல்லணும். அப்படி மென்னு சாப்பிடும் போது அது சீக்கிரமா அப்சர்வ் ஆகி உடனே வேலை செஞ்சு ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு உதவும். சோ மாரடைப்பு வர்றதுல என்ன ப்ராப்ளம், இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் அடைபட்டு மசில் வேலை செய்யாம போயிருது. ரத்தம் ஓட்டம் கிடைக்காம மசில் வேலை செய்யாம போறதுதான் மாரடைப்புனால வர்ற முக்கியமான பின் விளைவு. சோ அதை தவிர்ப்பதற்கு உடனே ஆஸ்பிரின் கொடுத்துட்டோம்னா ரத்த ஓட்டம் சீராவதற்கான வாய்ப்பு அதிகம். மேலும் அவர் முதல்லயே நைட்ரோகிளிசரின், நைட்ரேட் என்ற மாத்திரை அது முதல்லயே அவர் சாப்பிட்றவரா இருந்தா அது வீட்டுல இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நல்லது. உடனே ஒரு நைட்ரேட் மாத்திரை எடுத்து நாக்கு கடையில வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம ரத்த நாளங்களை விரிவு பண்ணி நெஞ்சு வலியை குறைப்பதற்கு, அந்த கஷ்டத்தை குறைப்பதற்கு மிக மிக உதவியா இருக்கும். தப்பி தவறி கூட அவருக்கு வலி மாத்திரை, டைக்ளோஃபெனாக், ப்ரூஃபன் போன்ற வலி மாத்திரைகள் கொடுக்க கூடாது, ஆன்டாசிட் கொடுக்க கூடாது. இதெல்லாம் அவர் வலியை மட்டுப்படுத்தி உள்ள இருக்கிற முக்கியமான டேமேஜை வெளியே தெரியாம பண்றதுக்கு தான் அது உதவும். வைத்தியத்துக்கு அது உதவாது. அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னா உடனே அந்த பேஷண்ட்டை ஆம்புலன்ஸ்ல ஸ்ட்ரெச்சர் வச்சு நடக்க வச்சு கூட்டிட்டு போகக்கூடாது. மாரடைப்பு வந்த நபர் நடக்கக்கூடாது, படியேறக்கூடாது, வேகமா ஓடக்கூடாது. அவர் எவ்வளவு முடியுமோ அவரோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியை குறைக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவர் இதயம் பலவீனமா இருக்கிற போது அவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தா அதற்கு தேவையான ரத்தத்தை கொடுக்கிற சக்தி அந்த இதயத்துக்கு இருக்காது. இட் இஸ் அ ஃபெயிலிங் ஹார்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஓய்வுல இருக்கிறதா ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தான் அவரை ஆம்புலன்ஸ்க்கு கொண்டு போகணும். ஆம்புலன்ஸ் உடனே அவரை பக்கத்துல இருக்கிற பிசிஐ என்று சொல்வார்கள், பெர்குட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன் அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டி செய்ய தகுதியான மருத்துவமனைக்கு உடனே எடுத்துட்டு போகணும். முதல்ல ஒரு மருத்துவமனை போய் அங்க அதுக்கு வசதி இல்லைன்னு இன்னொரு மருத்துவமனை போய் அப்புறம் 3வதா அந்த வசதி இருக்கிற மருத்துவமனை போய் சேரக்குள்ள நம்மளுக்கு இந்த கோல்டன் அவர் முதல் 1 மணி நேரத்திலேயே அவரு இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி செய்வதற்கு வசதி உள்ள ஒரு நல்ல தரமான மருத்துவமனைக்கு போய் சேர்ந்துட்டாருன்னா அவர் உடனே அவருக்கு ஒரு இசிஜி எடுத்து, ட்ராப்டி போன்ற பிளட் டெஸ்ட் எடுத்து அவருக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு உறுதி பண்ண உடனே அவங்க இந்த பிசிஐ என்ற ஒரு ப்ரொசீஜரை பண்ணா அவரை காப்பாத்துறது மிக மிக சுலபம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் த்ராம்போலைசிஸ் ஆவது பண்ணணும். அதாவது ரத்தத்துல இருக்கிற உறையும் தன்மையை சரி பண்றதுக்கான ஒரு வைத்தியம் மருந்து மூலமா அதை செய்வதற்கு வசதியுள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்காவது நம்ம எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் போனதுமே அதுக்கான வைத்தியத்தை முறையா அந்த முதல் 1 மணி நேரத்துல செஞ்சுட்டாலே அவர் ஹார்ட் அட்டாக்ல இருந்து பூரணமா குணமாயி வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது டைம் இஸ் ஈக்குவல் டு மசில். அப்படின்னா நேரம் ஆக ஆக இதய சுவர் கெட்டு போவதற்கு, ரத்த ஓட்டம் இல்லாமல் கெட்டு போவதற்கான வாய்ப்பு அதிகம். இதய சுவர் கெட்டு போச்சுன்னா அவரு கார்டியோஜெனிக் ஷாக் என்று சொல்வார்கள். இதய உந்து சக்தி இல்லாம ரத்தத்தை வெளியேற்றும் தன்மை அற்று அவர் இறந்து போவதற்கான வாய்ப்பு அதிகம். அடுத்த இன்னொரு காரணம் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் இறப்பதற்கு ஒழுங்கற்ற இதய துடிப்பு, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் என்ற தொந்தரவுனாலையும் அவர் உடனே இறந்து போவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்படி அந்த வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் வராம தடுக்கணும்னா
டீஃபிப்ரிலேட்டர் போன்ற வசதியுடைய ஆம்புலன்ஸில் தான் அந்த பேஷண்ட்டை ஆஸ்பத்திரிக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஆஸ்பத்திரிக்கு போனதுமே அவருக்கு ரத்த ஓட்டம் திரும்பி கிடைப்பதற்கான சிகிச்சை முறை பிசிஐ அல்லது த்ராம்போலைசிஸ் செஞ்சுட்டாங்கன்னா பழைய இதயம் திரும்ப கிடைக்கான வாய்ப்பு அதிகம். ஆக்ட் வித்தின் தி கோல்டன் அவர். முறையாக செய்ய வேண்டியதை செய்வோம், செய்யக்கூடாததை செய்யாமல் இருந்தாலே ஹார்ட் அட்டாக்ல இருந்து ஒரு பேஷண்ட் நார்மலாக குணமாவதற்கான வாய்ப்பு